வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, டெல்லி விசஸ் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயண்ட். இன்றைக்கி இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டு 2 பேரும் ஜெயிக்கணும். டெல்லி அதிக ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். இதில் டெல்லி அதிக ரன் ரேட்டில் ஜெயிக்கணும்னா ஒரு 187 ரன்னு டார்கெட்னா அதை 4.5 பால் அடிக்கணும். அடித்தாங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு மேலே ரன் ரேட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நடக்கிற காரியமான கேட்டால் என்கிட்ட டவுட்டு. பட் ஜெயிக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா டெல்லிக்கிட்ட இருக்க பேட்டிங் பவுலிங் இப்போ எல்ஹெச்கிட்ட இல்லை. ஏன்னா எல்ஹெச்டி எக்ஸ்பீரியன்ஸ் போல யாருமே இல்லை. நவீன் குல்கர்க் மட்டும்தான் இருக்காப்புல. அவரும் ஏதோ ஏனோன்னு போடுறாப்புல. பேட்டிங்லும் பெரிய அளவில் இல்லை. டீகாக் அவுட் ஆஃப் ஃபார்மு, கேஎல் ராகுல் ஏதோ விளாட்றாப்புல, நிக்கோலஸ் பூரான், ஸ்டோனிஸு ஆவரேஜாக விளாட்றாங்க. மற்றபடிக்கு இங்கே உங்களுக்கு அங்கே அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. எனக்கு கேட்டால் வேறு யாருமே இல்லை. தீபக் கூடெல்லாம் குருட்டடி கோயிந்தேன் தீபக் கூட. அப்புறம் நம்ம ஆயுஷ் பதானி அதே சேம் கேரக்டர் தான், குருட்டடி கோயிந்தேன். இந்த மாதிரி எல்லாமே குருட்டடி கோயின்னு தான் இருக்கும்போது எப்படி விளாடுவான்ல மேட்ச்சு. எஸ்ஆர்ஹெச் கூட பொழந்துட்டான் போட்டு, முறுக்கிட்டான்ல போட்டு எஸ்ஆர்ஹெச் இவங்கள போட்டு. அந்த மாதிரி இருக்குது. அதனால் இப்போ பார்க்கலாம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் விளாடும்போது பார்த்திங்கன்னா எல்ஹெச்ஜியை இவங்க 5 விக்கெட் 6 விக்கெட் தான் ஜெயிச்சாங்க. அதில் குல்தீப் யாதவ் 3 விக்கெட் எடுப்பாப்புல அந்த இதில். இப்போ பிளேஸ் பார்த்திங்கன்னா டெல்லி 6ஆம் பிளேஸு, லக்னோ 7ஆம் பிளேஸு. இவங்க இந்த பிளேஸில் இருக்கிறதுக்கு அவங்க ஓனர் ஒரு காரணமாக இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. அந்த யார், லக்னோவோட ஓனர். ஆமாம். அது மாதிரி இப்போ எல்ஹெச்சி 2 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆர்சிபி கூட தோற்றோம்னா அது இல்லாமல் அவங்க ரன் ரேட் வேறு ஹெவி ரன் ரேட் வேணும் அவங்களுக்கு, எல்ஹெச்சிக்கு. அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சீசனாக தான் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் எப்படின்னு பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா எல்ஹெச்சி பேட்டர்ஸ் ஸ்கோரிங் பார்த்திங்கன்னா பெர் ஓவர் பார்த்திங்கன்னா 8.35 தான் அடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஓவருக்கு 8 ரன் கணக்கு தான் அடிச்சிருக்காங்க எல்ஹெச்சி. இந்த டெல்லி வென்யூவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த சீசனில் பார்த்திங்கன்னா 11.06 ரன் ரேட்டு ஹையஸ்ட்னு போட்டிருக்காங்க இந்த சீசன்லேயே. அது மாதிரி எல்ஹெச்சி பவுலர் இந்த ஐபிஎல் 12 இன்னிங்ஸில் 57 விக்கெட் எடுத்துருக்காங்க. எல்லாமே 4ஆக இருக்குது. லெஸ் தென் 6 பேர், அதாவது ஒரு மேட்ச்சில் 5 விக்கெட் 6 விக்கெட் கம்மியாக எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி கணக்கு தான் வருது. ஆனால் பார்த்திங்கன்னா டெல்லி டீமில் நல்லா பேட்டிங் இது இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்றைக்கி ரிஷப் பண்ட் வர வந்துடுவான். அதனால் எல்ஹெச்சி அவங்க ஜெயிக்க ரொம்ப கஷ்டம். அதுவும் ஃபஸ்ட்டு பேட்டிங் டெல்லி பிடிச்சாங்கன்னா வெளுத்துருவாங்க போட்டு. கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம். குல்தீப் போன லீக் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா 3 for 20 லக்னோவில் வச்சு எடுத்தாப்புல. ராகுல், ஸ்டோனிஸு, நிக்கோலஸ் பூரான். எல்ஹெச்சி 167க்கு 7ங்கிறதுல பண்ணான்ல. அதில் இந்த பொதோனிங்கிற பையன் கடைசியாக கொஞ்சம் விளாண்டு கொடுப்பான். அதில் ப்ரீசர் மொகாரத் தான் நல்லா ஒரு ரன் 35 பாலுக்கு 55 ரன் அடித்து 6 விக்கெட்டில் ஜெயிப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு மேட்ச், வின்னிங் மேட்ச்சு. டேவிட் வார்னர் என்னன்னு தெரில, ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காப்புல. அவர் இன்றைக்கி விளாடுவார்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதுக்கு சாய் கோப்பே வரலாம்னு தோணுது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே, வார்னர், ப்ரீசர், போலர் அபிஷேக் போரல், ரிஷப் பண்ட், சாய் கோப்பு, ஸ்டெப்ஸு, அக்ஷர் படேல், ரஷிக் சலாம், குல்தீப், முகேஷ், இஷாந்த், கலீல். ஓரளவுக்கு நல்ல டீமு தான். பட் பெர்ஃபார்மன்ஸு சரியில்லையே, தானே பிரச்சனை. நல்ல மேட்செல்லாம் கோட்டை விட்டான் நாயகர். அது எல்ஹெச்சியை பொறுத்தளவு அங்கே டீமை பார்க்கவே வேண்டாம். கேஎல் ராகுல், குல்கர்னி ஒருத்தர் இருக்கிறான், ஸ்டோனிஸு, தீபக் கூடா, நிக்கோலஸ் பூரான், ஆயுஷ் பதானி, ஏஸ்டன் டர்னர் எவனுமே விளாட மாட்டான். குணால் பாண்டியா, மோசின் கான், அவி பிஸ்னாய், நவீன் குல்கர்க், யாஷ் தாகூர். என்னடா டீமை வச்சுருக்கிறீங்க போங்கடா. அந்த ப்ரீசங்கிற பையன் கிட்டத்தட்ட 330 ரன்னு சீசனில் அதில் 330 ரனில் 296 ரன்னு பவுண்டரிஸ்லேயே அடிச்சிருக்கான். ஒன்லி பவுண்ட்ரி சிக்ஸரு. பவுண்ட்ரி பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 90% பவுண்ட்ரி 4 6 அடித்து கொளுத்திருக்கான். ஆமாம், ஹையஸ்ட் அமாங் த ஃபேட்டஸ்ட் வித் லாஸ்ட் 300 ரன்ஸ் எனி T20 டீரஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. ஹிட்டு 33 பவுண்டரிக்கு மேலே அடிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 10 பாலில் அக்ராஸ் த 8 இன்னிங்ஸில். இப்போ முன்னாடி இருந்து வந்தோம்னா நிலமை யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஏன் பப்பு கப்பே வாங்கிப்பான் உங்களுக்கு தெரிச்சு, ஆரஞ்சு கப்பு அந்த மாதிரி அடிக்கிறான்.
ஈவன் த கிம் ஹையஸ்ட்டு ஃபஸ்ட்டு 10 பால் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 228. லாஸ்ட்டு 7 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சீசனில் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. 75 ரன்னு வந்து அந்த பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா 75 ரன் பாஸ்ட் போல 2 ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக அடித்து வெளுத்து வாங்கியிருக்கான். ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 200 ப்ளஸில் இருக்குது. 2க்கு எதிராகும், பாஸ்ட்டுக்கும் அந்த ஸ்பின்னுக்கும் அகேன்ஸ்டாக. ராகுல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ராகுல் 460 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஒரு 30 தான் 38 தான் எடுத்துருக்காப்புல. ஃபுல் சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 125 ஆண்டுக்கு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 2015 இதே ஸ்ட்ரைக் ரேட்டில் வாங்கிருக்கான். 136. இப்போவும் 2024. ராகுலோட இமேஜே போச்சு. என்னடா போய் அந்தளவுக்கு ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பொறுத்தது பார்ப்போம் என்ன நடக்குன்னு தெரில. பட் ராகுல் வந்து டீமுக்காக நல்லா பண்ணுறான. பட் அவன் வந்து விளையாடுறதுக்கு ஐபிஎல் சீசனுக்கு முன்னாடியே சொன்னான், நான் வந்து ஓப்பனிங் இறங்க மாட்டேங்க, மிடில் ஆட தான் இறங்குவான்ட்டு. பட் இந்த என்ன காம்பினேஷன் இந்த லக்னோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவன் சரியான கிறுக்கு மெண்டல் பேலு. TC have beaten LG only on 4 matches so far. That will was the most recent pitches earlier this season. Punt strike rate 184 against the left-arm spinner Kunal Pandya against 38 பாலில் 70, 3 dismissal 10 இன்னிங்ஸில். As the 2020 record is not good against the ரவி பிஷ்ணலுக்கு அகேன்ஸ்ட் 47 பால் 54 ரன்னு 2 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காப்புல 6 இன்னிங்ஸில். அக்ஷர் படேல் எஃபெக்டிவ் வெப்பன் அகேன்ஸ்ட் ராகுல் அண்ட் ஸ்டோனிஸ். ராகுல் 39 பால் 30 ரன் தான் அடிச்சிருக்கிறான், 2 டிஸ்மிஷல். ஸ்டோனிஸ் வந்து 38 பால் 22 ரன் தான் அடிச்சிருக்கான், 2 டிஸ்மிஷல். டெல்லி வெல்பே அக்ஷர் அவையப்புறம் பூரான் ஊஸ் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 330, 13 பாலில் 43, நோ டிஸ்மிஷல் அகேன்ஸ்ட்டு. ஐயோ இந்த இது வேறு இருக்கா. பிச்சு கண்டிஷன் பார்க்கலாம். இன் 4 மேட்சஸ் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் சோஃபா த டீம் பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் ஆஃப்டர் ஸ்கோரிங் 266 for 7, 224 for 4, 257க்கு 4, 221க்கு 8, எல்லாமே 220 ரன்னுக்கு மேலே போகுது. சேசிங் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 199, 220 பார் 8, 247. அப்பா எல்லாமே 10 ரன் வச்சு தோற்றுருக்காங்க. 201 பார் 8 எல்லாமே கிட்டத்தட்ட வந்திருக்காங்க நண்பர்களே. அடா கடவுளே, எல்லாமே பாருங்கள் ரொம்பலாம் பெரிய வித்தியாசம் இல்லை. ஓரளவு கிட்ட வந்திருக்காங்க. ஸ்கை ஸ்கோரிங் பண்ணி வந்து ஷார்ட் செட் பவுண்ட்ரிஸ், ஸ்டேட் பவுண்ட்ரிஸ் அண்ட் ஷார்ட் ஸ்கொயர் லுக் பவுண்ட்ரிஸ் எல்லாமே சின்ன சின்ன பவுண்ட்ரிஸ் தான் இருக்குது. டெம்பரேச்சர் 30 டிகிரி ரேஞ்சு. ஓகே, இன்றைக்கி ஒரு பேட்டிங் பெரிய கூத்து இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா டெல்லி பெஸ்ட் பேட்டிங் படிக்கணும். அது நடக்குதான்னு பார்ப்போம். ஸ்டேட்டஸ் ஃபேண்டாஸ்டிக்னு போட்டிருக்கான்ல. இந்த லாஸ்ட் 4 மேட்ச்சில் டிசி ஒரே ஒரு மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. அது இந்த வருஷம் தான். மீதியெல்லாம் LG தான் வின் பண்ணிக்கிறான்ல, டாமினேட் பண்ணிக்கிறான்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா 4 ஓவரில் 31 ரன், 1 விக்கெட். RCB கூட நினைக்கிறேன். நல்லா பவுலிங் போட்டிருக்கான், பரவாயில்லாமல். இங்கடா வாங்கடா. ஹெட் டு ஹெட்டு 4 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் டிசி 1 வின்னு, LG 3 வின்னு. டிசி வந்து பேட்டிங் செகண்டில் தான் ஒரு டைம் வின் பண்ணிக்கிறான், அது இந்த டைம். அதே மாதிரி LG வந்து பேட்டிங் பெஸ்ட்டில் 2, பேட்டிங் செகண்டில் 1. டாஸை பொறுத்தளவுக்கு டிசி ஒரே ஒரு டாஸு, LG வந்து 3 டாஸு. அதில் 3ல் 2ல் வந்து பேட் பெஸ்ட் பண்ணியிருக்கான் LG, ஒரு ஃபீல்டிங் பெஸ்ட்டு. அது மாதிரி டெல்லி ஒரே ஒரு ஃபீல்டிங் பெஸ்ட்டு, ஒரு டாஸ் வின் பண்ணி டீம் பெர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர்னு போட்டிருக்கான். ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 189 for 7, 195 for 3. lowest score 143 for 9, 167 for 7. average runs 162.75, 177.5 LG. average wicket loss பார்த்தீங்கன்னா 5.75, இங்கே 5.0 LGக்கு. இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு 124, ராகுல் 148 மோஸ்ட் ரன்னு. மோஸ்ட் விக்கெட் குல்தீப் 6, ரவி பிஷ்ணால் 7. ஹையஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா 34 பாலுக்கு 61, குயிக்காக்கு 52 பாலுக்கு 80. பெஸ்ட்டு ஹையஸ்ட் அதாவது பவுலிங் ஃபிகர் குல்தீப் 3 for 20, மோனிஷ்காந்த் 4 for 16. அருண் ஜேட்லி ஸ்டேடியம், டெல்லி. ஓவரால் ஸ்டேட்டஸ் டோட்டல் மேட்ச் பிளேட் 153. வின் பை டீம் பேட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 67,
வின் பை டீம் பேட். பவுலிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 81, 100 ரிசல்ட்டு 1. மேட்ச்சு சூப்பர் ஓவர் டை எல்லாம் வந்து 4. டாஸை பொறுத்தளவுக்கு இந்த பிச்சில் வந்து டாஸ் வின் பண்ணால் பவுலிங் வந்து 88 டைம், பேட்டிங் வந்து 65 டைம். இந்த ட்ரிப்பு முக்கால்வாசி பேட்டிங்கில் தான் ஓடிட்டுருக்கு வண்டி. மோஸ்ட் மேட்ச் பிளேடு டெல்லி 84 மேட்ச்சு. மோஸ்ட் வின் பை டெல்லி 37. மோஸ்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி 45ங்க. அப்போ மோனே விக்கெஸ்ட் வெற்றி பை ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை வின் பை 146 ரன்னு. விக்கெஸ்ட் வெற்றி பை விக்கெட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வின் பை 10 விக்கெட் வித் 57 பால். க்ளோசஸ்ட் வெற்றி பை ரன்ஸ் டெல்லி டேவிட்ஸ் 1 ரன். க்ளோசஸ்ட் வெற்றி பை விக்கெட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா வின் பை 2 விக்கெட் வித் 1 பால். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 157.82. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.43. அதாவது 7 பாலுக்கு அவர் ஒரு விக்கெட்டு. ஆவரேஜ் ரன்ஸ் ஸ்கோர் பேர் விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 25 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் ஆவரேஜ் ஸ்கோர் 145. 6 பாலுக்கு ஒரு விக்கெட் விழுது. 26 ரன்னுக்கு ஒருக்கா ஒரு விக்கெட் போகுது. ரன் படி ஓவர் படி பால் படி பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 1, ரன் படி பார்த்தீங்கன்னா 25 பாலுக்கு 1. சரி, 25 ரன்னுக்கு ஒரு விக்கெட் விடுறாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா 6.6 பாலுக்கு ஒரு விக்கெட் விடுறாங்க. 25 ரன்னுக்காக ஒரு விக்கெட் விழுது ரன் படி பார்த்தீங்கன்னா. டெல்லி அண்ட் எல்எஸ்ஜி திஸ்வனின்னு பார்த்தீங்கன்னா 84 மேட்ச் டெல்லி 40 மேட்ச் டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க. 37 டைம் மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. 159 ஆவரேஜ் டீம் ஸ்கோரு. 6.04 ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட்டு. எல்எஸ்ஜி வந்து இங்கே மேட்சே விளாண்டதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஓகே, ரொம்ப நல்லது. மோஸ்ட் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சேவாக்கு 996, பண்ட்டு 945, ஐயர் 855. ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ட்டு 128, 63 பாலுக்கு. வார்னர் 69 பாலுக்கு 107 கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக. பீட்டர்சன் டெக்கான் ஜட்ஜுக்கு அகேன்ஸ்டாக 64 பாலுக்கு 103. பெஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் சங்கரா 6 இன்னிங்ஸில் 117. காலிங்குட் 5 இன்னிங்ஸில் 66. அபிஷேக் சர்மா 3 இன்னிங்ஸில் 63. அபிஷேக் சர்மா இங்கே இருந்திருக்கானா? பைத்தியக்கார போயிடலாம் இருப்பாங்க. ஓகே. ஸ்ட்ரைக் ரேட் சேவாக்கு 167, பண்ட்டு 160, அக்ஷர் பட்டேல் 153. சிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா பண்ட்டு 58, ஐயர் 42, சேவாக் 38. மோஸ்ட் போர் பார்த்தீங்கன்னா சேவாக்கு 128, வார்னர் 97, பண்ட்டு 77. ஓகே, ரெடி. வேறு ஏதாவது ஷெட்யூலில் என்னத்தை பார்க்க? அங்கே ஒன்றும் இல்லை. அங்கே டீமே இல்லை. அங்கே எல்ஐசியை பொறுத்தளவுக்கு ஒரு டீமே கிடையாது இன்றைக்கி. வேஸ்ட்டு. என்ன தான் பண்ணுறாங்களோ ஒன்றும் புரியல. மே 8ஆம் தேதி 57 மேட்ச்சில் எல்ஐசி எஸ்ஆர்ஹெச் வின் பை 10 விக்கெட்டு. கேகேஆர் வின் பை 98 ரன்ஸு. என்ன கொடுமை! இவ்வளோ ரன்னுலாம் தோற்றாங்கன்னா எப்பட்றா? ரொம்ப கஷ்டம். கேவலமாக தோற்றுருக்காங்க. இந்த 2 மேட்சுமே பயங்கர அடியாக தான் எல்ஐஜியோட ரன் ரேட்டு. நான் அது ஹோம் கிரவுண்டில் ஒரு மேட்ச்சு, இது கேகேஆரோட வசமாக அடி வாங்கினாங்க. என்னத்த சொன்னது இல்லை போங்க. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம்.